ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் எங்கள் ஏரியாவில், அதனால் நான் எபிசோட் போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி காலையில் ஷார்ப்பாக 6:40க்குலாம் மொதல் எபிசோட் போட்டுருவேன். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துருவேன். ஏன்னா ஒரு எபிசோட் 20 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவாக ரெடி பண்ணி பேசி போடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆக மொத்தத்தில் ஒரு எபிசோட்டுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகிடும். அப்படி தான் ஆர்டராக நாலு எபிசோட்டையும் போட்டுட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அபி வந்து அந்த சுந்தரி கிட்ட வந்து இந்த மாதிரி அணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி குழப்பி விட்டு பேசி அமுச்சு விட்றாங்க. அங்கேருந்து சுந்தரியும் பார்த்தா ஒரு குழப்பத்தோடு போகிறாங்க. அடுத்து சீக்கிரமாக இது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அபி மனசில் நினச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரூமில் உட்காந்துருக்காங்க. ராகவ் வந்து லேட்டாக வராரு. வரும்போது பார்த்தா சாராயம் குடிச்சிட்டு வராரு, மயக்கத்திலே வராரு. அந்த நேரத்தில் தான் ரொம்ப ரொமான்ஸாக பேசுகிறாரு. கொசு கடிக்குதுன்னு சொல்லி கொசுவத்திலாம் பொருத்தி வச்சிடறாங்க. ஆனால் செம்ம ரொமான்ஸாக பேசுகிறார். நீ வந்து அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தா உன்னை நான் அப்படியே தாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படியே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இது உண்மையாக போய் நம்புற மாதிரி. அடுத்த நாள் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தா த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதுக்கு கொசுவர்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வழக்கம் போல் சுந்தரி முரளியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது முரளி பார்த்தோம்னா உடுங்கத்தை அவங்களுக்குள்ளாரனா சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்பயே பார்த்தா ராகவுக்கு அபிக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது, ஏதோ ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற விஷயமா சொல்லும்போது தான் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பாட்டி வந்து இப்போ அபியை வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை லாவணியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அபிக்கு நல்லா கோவம் வந்துட்டு பக்கத்தில் போய் நீங்கள் சாராயம் குடித்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன், அதனால் நானும் மீட்டிங் வரணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ராகவ் வந்து சரிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து அதாவது வந்து அணு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற விஷயத்தை ஆகாஷ்கிட்ட பேசும்போது ஆகாஷ் பார்த்தோம்னா அதை வந்து சுந்தரி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. சுந்தரி வந்து அணுகிட்ட பேசுகிறாங்க. அணு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அபி வந்து சுந்தரி வந்து அப்படியே ஒரு முறைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நார்மலான எபிசோடாக தான் இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்டோட மீட்டிங் சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எப்பவும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட், சூப்பராக ஸ்டோரியை மூவ் பண்ணாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. அடுத்து வரக்கூடிய எபிசோட் சம்மந்தமாக நம்ம பேசும்போது அதில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத விஷயத்தை பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.